கண்களாக மரியாதை எவனுமே புண்படாமல் வாழ்ந்திடவே முடியாது குமார். உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்குப்படி என்ற பாதக செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்கு இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டணும். சாயந்தரம் ஆனவனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போன நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க நடனா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயில ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா?